வணக்கம் நண்பர்களே, டெக் தமிழ் இன்ஃபோ சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல். இந்த ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல் வச்சு ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவை தான் இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு முறையும் நான் உங்கள்கிட்ட கேட்குறது தான், உங்கள்கிட்ட பணம் கொடுங்க அப்படின்னு நான் கேட்கல. ஒரு லைக்கும் கமெண்டும் நம்ம சேனலுக்கு பண்ணுங்கள். தயவுசெய்து அந்த வீடியோ நல்லா இருக்குது, நல்லா இல்லை இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட் தயவுசெய்து பண்ணுங்கள். லைக்கை மறக்காதீங்க. வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. மற்றவங்க பார்த்து இதை பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம சேனலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து 50-100 பேர் நான் வீடியோ போட்டதும் பார்க்குறீங்க. அவங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னும் நிறைய பேர் பார்க்கும் வகையில் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரெக்டாங்குலர் டூல் பார்த்தீங்கன்னா இங்கே மூட் டூல் பக்கத்தில் இருக்கும். அதுக்குள்ளே 4 டூல் இருக்கும். இந்த ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூலுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா எம். ரெக்டாங்குலரோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா எம். ஓகேவா நண்பர்களே? எம் தான் ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூலோட ஷார்ட்கட். வெறும் கீபோர்டில் எம்ங்கிற பட்டனை அமுத்துனீங்கன்னா ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல் உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். ஓகேவா? இல்லைன்னா நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அது போக இங்கே ஒரு 4 டூல், அதோட டூல் இங்கே இருக்கும். ஃபெதர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிராப் பண்ணும்போது இந்த ஃபெதரை யூஸ் பண்ணி கிராப் பண்ணிங்கன்னா எப்படி ஃபோட்டோ வந்து கிராப் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகேவா நம்மள இங்கே ஸ்டைல் டைப். ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ. ஓகேங்களா? வழக்கம் போல் நம்ம ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்குவோம். ஓகே, இவங்க ஃபோட்டோவை எடுத்துக்கலாம். ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கலாம். இதை நேற்று சொல்லி கொடுத்த மாதிரி, போன வீடியோவில் சொல்லி கொடுத்த மாதிரி மூவ் டூல் வச்சு மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தப்பு, இது மூவ் டூல் வச்சு மூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். இப்போ நம்ம வந்து மார்க்கெட் டூலை வச்சு இந்த ஃபோட்டோவை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், மார்க்கெட் டூல் எடுத்துட்டேன். இது வந்து நம்ம சதுரமான டைப்பில் இருக்கிற மார்க்கெட் டூல் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இதை நீங்கள் ஏதோ ஒரு மூலையில், இங்கே பாருங்கள், இங்கே ஸ்கேக் ஆகுதான், ஏதோ ஒரு மூலையில் இப்படி வச்சு இப்படி. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ராப் பண்ணிக்கங்க. ரெக்டாங்குலரை வச்சு மூவ் டூலை யூஸ் பண்ணுங்கள். எடுத்து இப்போ பாருங்கள், எந்த பகுதி மட்டும் உங்களுக்கு கட்டாயி வந்திருக்கு. இப்போ பார்த்தா உங்களுக்கு புரியாது, ஒரே நிமிஷம். இங்கே பாருங்கள், நம்ம இவங்களை அளவாக கட் பண்ணி எடுப்போம். உங்களுக்கு உங்களோட ஃபேஸ் மட்டும் வேணும், அதை மட்டும் கட் பண்ணி எடுப்போம். பார்த்தீங்களா? மார்க்கெட் டூல் எதுக்கு யூஸ் ஆகுங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபோட்டோவை கிராப் பண்ணி எடுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். இதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் நம்ம எடுக்க வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், எலிப்டெக்கிள் மார்க்கெட் டூல் அப்படிங்கிறது அது நம்ம வாயிலே நுழையில. இங்கே பாருங்கள், இப்படி ஸ்க்ராப் பண்ணி, சாரி, கொஞ்சம் தள்ளி வச்சு கிராப் பண்ணுங்கள். மூவ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை அப்படியே கிராப் பண்ணணும். எப்படி? உங்களுக்கு ஒரு ஃப்ளெக்ஸு டிசைன் பண்ணும்போது இங்கே ஒரு ஃபோட்டோ வைக்கணும். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா?
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் டூல். இந்த டூல் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன்ஸ் போடுறதுக்கு தான் அதிகமாக யூஸ் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த மார்க்கெட் டூல் வச்சு இங்கே ஒரு ட்ராப் பண்ணுறோம். அதுக்கு ஒரு லேயரை க்ரியேட் பண்ணிக்கிறோம். இந்த மார்க்குக்கு இங்கே ஒரு லேயர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே பிளாக் வச்சுருக்கோம். இதில் கலர் ஃபில் பண்ணிங்கன்னா இந்த ஷார்ட்கட், இப்போ கலர் நான் எப்படி ஃபில் பண்ணேன் அப்படிங்கிற ஷார்ட்கட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஷார்ட்கட் சொல்லுங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஒரு ஃபோட்டோவை கட் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இது இங்கே பாருங்கள் நல்லா. ஓகேங்களா? இப்போ ஒரே லேயருக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். தனித்தனி லேயர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இது இங்கே வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா மேலே ஒரு இருக்கும், இங்கே தலைவர்கள் படம் இருக்கும், கீழே தொண்டர்கள் படம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதை மறைச்சிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் இருங்க, நம்ம மறுபடியும் அவங்க கீர்த்தி சுரேஷ் அவங்களை எடுத்துக்குவோம். இப்போ இவங்கள லைட்டாக கட் பண்ணுறோம். சரி, கட் பண்ணியிருக்கிறதவே எடுக்கிறோம். எடுத்து பாருங்கள், இதை நம்ம சும்மா நம்ம எரேஸ் பண்ணிவிட்டு தெரியணும். எரேஸ் பண்ணிவிட்டு இதை தூக்கி இப்படி வைக்கலாம். சும்மா இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக சொல்கிறேன். இதை ப்ராப்பராக செய்யணும். பென் டூலில் கட் பண்ணி ப்ராப்பராக இதில் நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஆனால் நான் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இது புரியறதுக்காக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் ஃப்ளெக்ஸ் டிசைனிங்கில் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே தலைவர்கள் படம், கீழே பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் படம்னு இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இது மார்க்கெட் டூல் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபோட்டோவை கட் பண்ணுறதுங்கிறத பார்த்தீங்க. இதே மார்க்கெட் டூலை யூஸ் பண்ணி இப்போ பாருங்கள், இப்படி ஒரு ட்ராப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதெல்லாம் எடுத்துருவோம். இப்போ இதை ட்ராப் பண்ணிட்டேன். இதுக்கு மேலேயே நான் ஒரு ட்ராப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ட்ரா வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இது 2 ட்ரா வந்துருக்குங்களா? இப்போ பாருங்கள், நான் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற டூலை செலக்ட் பண்ணுறேன், வரைகிறேன். ஆனால் என்னால் மேலே வரைய முடியல. புரியுதுங்களா? தனித்தனியாக தான் வரைகிறேன். பழைய இது அழிஞ்சு போகுது. ஆனால் இந்த 2வது யூஸ் பண்ணும்போது நான் ட்ராப் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகேங்களா? நம்மளுக்கு ஒரு இந்த ஷேப்பில் தேவை, அதனால் ட்ராப் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த இது புரிஞ்சிருக்கும். நம்ம அடுத்ததை வரைகிறோம். கவனிங்க, இது நம்ம மைனஸ் பண்ணிகிட்டே போகுது. இப்போது நீங்கள் ஒரு ஆங்கிள் வரைகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைகிறீங்க, இதில் ஒரு ஷேப் கட் பண்ணணும். அதுக்கு இந்த 3வது ஆக்கிற டூல் எடுத்து எனக்கு இந்த அளவுக்கு போதும், இல்லை இன்னும் கொஞ்சம் நான் கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்படி ஒரு ட்ராப் பண்ணிட்டோம். இது எனக்கு ஒரு கம்பெனியை பற்றி ஒரு லெவல் வரையணும்.
அப்படிங்கும்போது ஒரு க்ரோத் லெவல் வரைகிறீங்க. அந்த க்ரோத் லெவல் வரைகிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? இப்போ கலரை ஃபில் பண்ணுறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில ஃபைனான்சியல் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும். இல்லை விளம்பரத்துலேயே பார்த்துருப்பீங்க, ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து ஏற்றமாகும் இந்த விளம்பரத்தில் ஒரு ஸ்டெப் ஏறி போகிற மாதிரி ஒரு ஆளை பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியெல்லாம் வரையறதுக்கு உங்களுக்கு இது யூஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டூல், இது என்ன பண்ணுது இங்கே பாருங்கள். ஓகேங்களா? பெருசாக வரைகிறீங்க, சின்னதாக விட்டிங்கன்னா சின்னதாக கட் ஆகிரும். பெருசாக வரைகிறீங்க, பெருசாகவே கட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இப்போ இந்த டூல்ஸ் எல்லாம் எதுக்குங்கிறத தெரிஞ்சிட்டீங்க. அடுத்து இவங்க ஃபோட்டோவை நம்ம எடுத்துக்கிறோம், கேன்சல் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு மார்க்கெட் டூலை செலக்ட் பண்ணி இப்போ இவங்களோட ஃபோட்டோவை கிராப் பண்ணுறோம். இங்கே ஃபெதரை ஒரு 15 வச்சுக்கிறோம். ஓகேங்களா? சரி, வச்சுட்டு இங்கே கவனிங்க. இப்படி இருந்தால் உங்களுக்கு புரியாது. பாருங்கள், நீங்கள் நிறைய ஃப்ளெக்ஸில் இந்த மாதிரி பார்த்துருக்கலாம். இங்கே பாருங்கள், இன்னொரு ஃபோட்டோ கட் பண்ணி காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், மறுபடியும் மார்க்கெட் டூல் போகிறோம். இங்கே ஒரு 50 வச்சுக்கிறோம். இந்த மார்க்கெட் டூல் இன்னும் நிறைய விஷயங்களில் பயன்படும். இங்கே பாருங்கள், இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு மார்க்கெட் டூல் என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறது 50 அந்த ரேஞ்சில் இருக்குது. இது மேக்ஸிமம் நம்ம 0 வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ ஒரு 75 வைக்கிறேன். பாருங்கள், நம்ம ஃபோட்டோவை நீங்கள் இந்த மார்க்கெட் டூல் வச்சு உங்கள் ஃபேஸ்புக் இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு, ஃபேஸ்புக் இமேஜுகளுக்கு, வாட்ஸ்அப் இமேஜுகளுக்கு இதை நல்லா யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். இந்த லைன்ஸ் எதுக்குன்னா இங்கே பாருங்கள், நோ பிக்சல் செலக்டடு. இது வந்து புரியுதுங்களா? ஸ்ட்ரோக் எடுங்க. சரி, சரி சரி, இந்த ஸ்ட்ரோக் இதில் தெரியல. இந்த மாதிரி ஸ்ட்ரோக். சரி, இங்கே இருக்குது. இதை வந்து ஒரு 10 பிக்சல் வைங்க. தெரியுதுங்களா? இது எதுக்கு அப்படின்னு தெரியலைன்னா இருங்க நான் சொல்கிறேன். இப்போது இப்படி வச்சுக்குவோம். இப்படி வரைஞ்சிட்டோம். இது பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரோக் கொடுக்குறோம், 10 பிக்சல். ஓகேங்களா?
டீசெலக்ட் பண்ணுறோம், திரும்ப ஒரு இது கொடுக்குறோம், ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போடுறோம், இங்கே இது பண்ணுறோம், இதை ஸ்ட்ரோக் கொடுக்குறோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்ட்ரோக் ஃபில் பண்ணுறோம், இன்னொரு ஸ்ட்ரோக் ஃபில் பண்ணுறோம். ஓகே, இப்போ மறுபடியும் நீங்கள் லேயர் க்ரியேட் பண்ணாமையும் வரையலாம். ஓகேங்களா? லேயர் ஒவ்வொன்றுக்கும் க்ரியேட் பண்ணணுங்கிறது இல்லை, தனித்தனியாகவே நீங்கள் வரையலாம், ஒரே லேயருக்குள்ளேயே வரையலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ளெக்ஸில் லைன்ஸ், அதாவது வந்து நிகழ்ச்சி நிரல் அப்படின்னு போட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கு, நிகழ்ச்சி நிரல் டைமிங், டேட், நிகழ்ச்சி நிரல், இதை வந்து டைப் பண்ணுறதுக்கு இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். மார்க்யூ டூலை பற்றி இப்போ தெளிவாக டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் அடுத்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இந்த சேனல் மிக பணிவோடு கேட்டுக்கிறது என்னென்னா, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நல்லா இருக்குது, இல்லை போர் அடிக்குது, இல்லை இந்த வீடியோ எங்களுக்கு உற்சாகத்தை தருது அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட், இல்லை ஓகே சரி அப்படின்னு ஒரு கமெண்ட் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்கள்கிட்ட கேட்குறது இது ஒன்று மட்டும்தான், வேறு எதையும் கேட்கவில்லை. நன்றி நண்பர்களே.